எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? कितने लोग खुश हैं? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் आप सब अच्छे हैं? தேவன் உங்களோடு இருக்கிறார். परमेश्वर आपके साथ है. ஒரு எதிர்பார்ப்போடு வர வேண்டும். அதான் பாடல கூட நான் சொன்னேன், பாடல்ல சொன்னேன். अभी हमने भजन में कहा சபைக்கு வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. हम कलीसिया में एक बड़ा क्या देखते हैं? விசுவாசத்தோடு வர வேண்டும். हम विश्वास के साथ आना है. எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க? कितने लोग विश्वास के साथ आए हैं? பிரசங்கத்துக்கு போக முன்னாடி சில முன்னுரைகள்லாம் சொல்லிட்டு நம்ம பிரசங்கத்துக்கு போவோம். பிரசங்கத்துக்கு போகிற முன்னாடி प्रचार से जाने से पहले சில காரியங்கள் சொல்லிட்டு நம்ம பிரசங்கத்துக்கு போவோம். हम कुछ विषय देख के हम उसके बाद प्रचार में जाएंगे. சில பேர் லைக் பண்ணுவாங்க இந்த காரியத்தெல்லாம். और कुछ लोग जो है पसंद है. என்ன லைக் பண்ணுவாங்கன்னா, தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் வராதா? और जो भविष्यवक्ता की जो वचन है वो आ रहा है. தேவனுடைய வார்த்தை தான் தீர்க்கதரிசனமான வார்த்தை. क्योंकि ये जो परमेश्वर का वचन जो है ये भविष्यवक्ताओं का वचन है. அவருடைய வசனம் தான் தீர்க்கதரிசனமானது. क्योंकि उसका वचन ही वो भविष्यवाणी है. தேவனுடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, परमेश्वर का वचन कहता है இப்பொழுது இருக்கிற பார்க்கிலும் 1000 மடங்கு தேவன் உங்களை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். और अभी से भी 1000 गुना और अधिक करने वाला परमेश्वर எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग वचन को विश्वास करते हैं? அதே போல உன்னுடைய வார்த்தை சொல்லுது, अभी और परमेश्वर का वचन कहता है இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன். ये मैं नया कार्य करता हूँ. எத்தனை பேர் புதிய காரியம் இன்றைக்கு செய்வார் நம்புறீங்க? कितने लोग नया विषय करेंगे करके विश्वास இன்றைக்கு करते हैं? தேவன் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்காக செய்வார். आज परमेश्वर के नया कार्य करने जा रहे हैं आपके लिए. புதிய புதிய காரியத்தை ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக செய்வார். प्रत्येक दिन नया नया कार्य आपके जीवन में करते जाएंगे. எத்தனை பேர் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग इस वचन को विश्वास करते हैं? உங்களுக்கு புதிய காரியம் உண்டாகும். आपके लिए नया कार्य बनाया जाएगा. தேவன் பெரிய காரியத்தை உங்களுக்காக செய்வார். परमेश्वर आपके लिए बड़ा कार्य करेंगे. அதே போல தேவன் உங்களுக்கு பூரண சுகத்தை தருவார். उसी प्रकार परमेश्वर को पूर्ण रूप से आपको चंगाई देंगे. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? பூரண சுகம் உண்டாகும். पूरे संपूर्ण से चंगाई आपको देंगे. பலன் உண்டாகும். आपको बल देंगे. ஆரோக்கியம் உண்டாகும். आपको आरोग्यता देंगे. நீடித்த வாழ்வு உண்டாகும். आपको धार्मिक जीवन देंगे. தீர்க்காயுசு உண்டாகும். आपको लंबी उम्र देंगे. செழிப்பு உண்டாகும். आपको सही रीति से रखेंगे. எத்தனை பேர் விசுவாசிக்க இந்த காலவெல்ல? कितने लोग विश्वास करते हैं? அதே போல பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுது. परमेश्वर का वचन कहता है, அந்த ஒரு வசனம் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. हम एक वचन देखेंगे अभी. ஆகாய் 2:19 சொல்லுது பாருங்க. 2ஆம் அதிகாரம் 19 சொல்லுது. நான் வாசிக்கிறேன். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிமரம் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். ஆகாய் 2:19. हागाई का 2:19. यहाँ पे कहता है हागे उसका 2:19 में, क्या अब तक बीज खत्ते में है? अब तक दागलथा और अंजीर अनार और जैतून के वृक्ष नहीं फले? परंतु आज के दिन से मैं तुमको आशीष देता रहूंगा. आमीन. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? களஞ்சியங்கள்ல எதுவுமே இல்ல. कोई भी वहाँ पे नहीं है. திராட்சை செடி மாதுளை பழம் ஒண்ணுமே கனி கொடுக்கவில்லை. वहाँ पे अंजीर और दाखरस में कुछ भी ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அப்படி நிலைமைகள் இருந்தாலும்
लेकिन परमेश्वर का वचन कहता है कि आज से दिन से ही அப்படிப்பட்ட மரித்த நிலைமைகள் இருந்தாலும் ऐसे ही अगर सूखा पड़े हुए रहते समय भी, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். लेकिन परमेश्वर का वचन कहता है मैं आज से ही आपको आशीष करूंगा। எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग ये वचन को विश्वास करते அவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். हैं? वो जो है आज से ही आपको आशीष करेंगे, நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். क्योंकि हमारा परमेश्वर आशीष देने वाला परमेश्वर है, அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். क्योंकि वो हर एक कुछ करने में सामर्थ्य रखता அந்த है। ஆசீர்வாதத்தை நாம் பேசி எடுத்துக்கொள்ள வேண்டும். वो जो आशीर्वाद को हमें बात करके हमें प्राप्त करना है। உங்களுக்கு பெரிய காரியத்தை இன்றைக்கு செய்வார். आपके लिए बड़े कार्य करेंगे परमेश्वर, அற்புதம் நடக்கும், आपके लिए अद्भुत होगा, அதிசயம் நடக்கும். आपके लिए अभिषेक होगा। தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. परमेश्वर आपके साथ रहेंगे, தேவனால் எல்லாம் கூடும். परमेश्वर हर एक कार्य जो है, எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசி? எல்லாம் சொல்லுமா, தேவனால் எல்லாம் எனக்கு கூடும். क्योंकि परमेश्वर सब कुछ देंगे। எல்லாம் சொல்லுமா, தேவனால் எல்லாம் எனக்கு கூடும். परमेश्वर मुझे सब कुछ देंगे, எல்லாம் சொல்லுமா, தேவனால் எல்லாம் எனக்கு கூடும். परमेश्वर मुझे सब कुछ देंगे। கரங்களை தட்டி இயேசுக்கு மகிமை செலுத்துங்க. हम ताली बजा के परमेश्वर यीशु की महिमा करेंगे। ஆகவே இந்த வார்த்தையெல்லாம் விசுவாசிங்க. ये सारे वचन को आप विश्वास करें, இந்த வார்த்தையெல்லாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. ये जो वचन को प्रत्येक दिन आप प्रयास இந்த करें, வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை மாறும். ये वचन के समान आपके जीवन बदलेगा। ஆமென். आमीन। இப்போது நாம் பிரசங்கத்தின் நேராக கடந்து செல்வோம். अभी हम प्रचार की ओर जाएंगे। இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை பார்க்க போறோம். हम एक कार्य विषय देखेंगे। என்ன டாபிக்னா, நாம் ஏற்கனவே ஈவினிங் சர்வீஸில் இந்த டாபிக் நான் பேசியிருக்கேன். अभी ஈவினிங் சர்வீஸ் शाम के समय में मैंने बात किया था, उससे पहले அந்த டாபிக் தான் இன்னைக்கு நான் பேச போறேன் மார்னிங் சர்வீஸ்ல. वही जो शाम का विषय अभी मैं सुबह बात करने என்ன जा रहा हूँ। டாபிக்னா, वो क्या विषय है? இளமை இளமை ஜவான் जवान ஜீவன் और जीवित, உயிர்த்தெழுதல். और जीवित रहना। உயிர்த்தெழுதல் जवान, जीवित உயிர்த்தெழுதல். और जी उठना, जिंदा है। எல்லாம் சொல்லுமா, இளமை ஜீவன் உயிர்த்தெழுதல். जवान और जीवित और जीवन, जी उठना। எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग इस वचन को विश्वास करते हैं? நீங்க இளமையாக இருப்பீங்க. आप जवान रहेंगे, உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய ஜீவன் உண்டாகும். आपका जीवन में परमेश्वर का जीवन आएगा। அது எப்படி உண்டாகும்னா, தேவனுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக உண்டாகும். वो कैसे आपको बनाएंगे? परमेश्वर के जीवन की ओर से आपको बनाएंगे। எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? कितने लोग ये वचन को विश्वास कर रहे हैं? இந்த வார்த்தை போல உங்கள் வாழ்க்கை மாறும் இயேசு நாமத்தினாலே. ये वचन के द्वारा आपका जीवन को बदलेगा यीशु मसीह के नाम நீங்கள் से। இளமையாக இருப்பீர்கள், இளமையாக இருப்பீர்கள், आप जवान है, ஜீவனாக இருப்பீர்கள். आप जीवित है, உயிர்த்தெழுத வல்லமை உங்களுக்கு கிரியை செய்யும். आप पूरे जीवन के साथ आपको कार्य करेंगे। ஆகவே அதை குறித்து நாம் பார்க்கலாம். இன்றைக்கு अभी हम देखेंगे எபிரேயர் 11:5. हिब्रू का किताब हम देखेंगे, इब्रानी की किताब 11:5 வாசிக்கலாம். उसका 11 का 5 देखेंगे इब्रानियों की किताब। விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணாமப்பட போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவென்று அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். वहाँ पे इब्रानी उसका 11 का 5 में कहता है, विश्वास ही से हनोक उठा लिया गया कि मृत्यु को ना देखे और उसका पता नहीं मिला, क्योंकि परमेश्वर ने उसे उठा लिया था और उसके उठाए जाने से पहले उसकी यह गवाही दी गई थी कि उसने परमेश्वर को प्रसन्न किया था। आमीन। இந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. यहाँ पे वचन क्या कहता है? ஏனோக்கு என்ற மனிதன் பழைய ஏற்பாட்டுல और हनोक करके जो मनुष्य जो पुराने नियम में है 300 वयसு வரைக்கும் வாழ்ந்தார். और पूरे 300 साल तक इस धरती में जिया। எப்படி வாழ்ந்தார் அவர்? वो कैसे जिया था? இளமையாக வாழ்ந்தார், वो जवान होके जिया ஜீவனோடு வாழ்ந்தார், और पूरे जीवित होके जिया। இயேசுவின் உயிர்த்தெழுதலை அப்பவே அவர் கண்டார் பாருங்க.
இயேசுனுடைய உயிர்த்ததுல और यीशु मसीह का जी उठने का जो सामर्थ है அந்த காலத்திலே அவர் கண்டார். और उस समय में भी इस प्रकार दिखा। ஆகவேதான் இங்க சொல்றது அவர் மரணத்தை காணாதபடி. उसी लिए वचन कहता है कि मृत्यु की भी उसने नहीं देखा। அப்படின்னா என்ன அர்த்தம்னா उसका क्या मतलब है? அவர் வாழ்க்கையில மரணமே வரல. उसका जीवन में मृत्यु ही नहीं आया। மரணம் வராதபடி அவர் அப்படியே தேவனோடு சஞ்சரித்து கொண்டு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். उसने बिना मरे उसको परमेश्वर ने ऐसे ही संगति में अपने साथ उठा लिया। இதனை நீங்க நம்ம சொல்லும் போது நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். आप इस ये कहते थे मैं आप ये सोच सकते क्या ऐसे हो सकता है क्या? हाँ, இந்த எபிரேயர் 11:5 எங்க இருக்குது? ये जो इब्रानियों की किताब 11:5 कहाँ है? யாராவது சொல்லுங்க எங்க இருக்குது? இல்ல நீங்க சொல்லாதீங்க, யாராவது சொல்றோம். ये எங்க जो இருக்குது இந்த வசனம்? இந்த வசனம் எங்க இருக்குது? ये जो इब्रानियों का किताब 11:5 ये कौन सा जगह में है? உங்க பைபிள்ல இருக்கா இந்த வசனம்? ये आपका किताब में बाइबल में वचन है? என் பைபிள்லயும் இருக்குது. मेरा बाइबल में है। பைபிள்ல போட்டா அது பொய் சொல்லாமா பொய் சொல்லாதா? अगर बाइबल में लिखा जाएगा तो वो झूठ बोलेगा या झूठ नहीं बोलेगा? ஒரு நாளும் பைபிள் பொய் சொல்லாது. एक दिन भी बाइबल झूठ नहीं बोलता है। ஆகவே இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். इसलिए ये जो बाइबल का वचन आपके जीवन में ही पूरा நீங்கள் होगा। மரணத்தை காணாதபடி அந்த உயிர்த்தலையும் அந்த ஜீவனையும் இளமையும் பெற்றுக் கொள்வீர்கள். क्योंकि बिना मरे वो जो जीवन को हम जो प्राप्त कर सकते हैं। ஆனா சில வேளையில பாருங்க और कुछ लोग इस प्रकार के அநேக हैं கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா और कुछ मसीह लोग क्या सोचते हैं? வியாதி, बीमारी, இந்த மரணம் ये जो मृत्यु है அதெல்லாம் அப்படியே லைக் பண்றாங்க. ये जो है तो होना ही है। சில பேர் சொல்லுவாங்க வியாதி வந்தா தேவனுடைய சித்தம். ये जो बीमारी है ये तो परमेश्वर की इच्छा है। அதுக்கு எக்ஸாம்பிள் எங்களுடைய தாத்தாவை நான் சொல்லுவேன். और एक उदाहरण के समान मैं आपको कह रहा हूँ। நான் அப்படி சொல்றதுனால அவர் தப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு நினைச்சிக்காதீங்க. मैं ये कहते समय आप गलत कह रहा करके ना सोचे। ஏன்னா ஏதாவது வியாதி வந்தா அப்படி சொல்லுவாரு இது கத்தர் கொடுத்தது, இதுல இருந்து உன்னை புடமிடுவார் அப்படின்னு சொல்லுவார். वो इस प्रकार कहेंगे कि ये तो परमेश्वर ने दिया है, इसमें तो हम कुछ नहीं कर அப்பதான் सकते। இன்னும் அதிகமாக நீ தேவனோட சஞ்சரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. और वही परमेश्वर की संगति में आके वही बार बार कहते हैं। ஏனென்றால் அவர்கள் அப்படிப்பட்டு வளர்க்கப்பட்டார்கள். उसने हमें बढ़ाया है, அதனால தான் அப்படி சொல்றாங்க. इस प्रकार लोग कहते हैं। ஆனா அப்படி கிடையாது. लेकिन इस प्रकार नहीं है। தேவன் எல்லா வியாதிகளையும் எல்லா மரணத்தையும் சிலுவையில இயேசு எல்லாவற்றுக்காகவும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். लेकिन परमेश्वर ने सारे बीमारी और सारे जो गरीबी को यीशु मसीह के द्वारा क्रूस पर सब कुछ जो நாம் नाश कर दिया மரணத்தை வெறுக்க வேண்டும், है। और मृत्यु को भी उसने हराया है வியாதியை வெறுக்க வேண்டும். और बीमारी भी हराया है। எத்தனை பேர் இந்த காலவெல்ல வியாதியை மரணத்தை வெறுக்கிறீங்க? कितने लोग आज के समान आज के सुबह बीमारी और मृत्यु को चाहते हैं? எல்லாரும் சொல்லுங்க வியாதியை நான் வெறுக்கிறேன், और बीमारी को नफरत करते हैं। மரணத்தை நான் வெறுக்கிறேன். मैं मृत्यु को नफरत करता हूँ। எல்லாரும் சொல்லுவோம், இந்திக்காரங்களா சொல்லுவோம். आप सब लोग बोलिए मैं बीमारी को मैं नफरत करता हूँ, मृत्यु को मैं नफरत करता हूँ। எல்லாரும் சொல்லுவோம், இளமையை நான் வாஞ்சிக்கிறேன், ஜீவனை நான் வாஞ்சிக்கிறேன், உயிர்த்தெழுதலை நான் வாஞ்சிக்கிறேன். मैं जवान को पसंद करता हूँ, मैं जीवन को पसंद करता हूँ। எல்லாம் சொல்லுங்க, இந்தி மக்கள்லாம் சொல்லுங்க. सब लोग मिलके बोलना ऊंची आवाज से मैं जवानी को पसंद करता हूँ, मैं जीवित को पसंद करता हूँ और जी उठने का जो सामर्थ्य को भी पसंद करता हूँ। விசுவாசிக்கிறீங்களா? அந்த கால வேலை आज के सुबह विश्वास करते हैं? கரங்கள் தட்டி தேவனுக்கு மகிமை आप செய்யுங்க. ताली बजा के परमेश्वर की महिमा करें। இதெல்லாம் எப்படி நடக்குது? इस प्रकार यहाँ पे लिखा गया விசுவாசத்தினாலே. ये कैसे हुआ? विश्वास के द्वारा। இங்க ஆரம்பிக்கும் போதே அதான் சொல்லுது, விசுவாசத்தினாலே. ये विश्वास के द्वारा ஏனோக்கு हैनोक जो है மரணத்தை காணாதபடி. वो मृत्यु को नहीं चखा। என்ன வார்த்தை பாருங்க இது, यहाँ पे क्या वचन लिखा है? மரணத்தை காணாதபடி. मृत्यु कभी नहीं हुआ। எல்லாம் சொல்லுமா மரணத்தை காணாதபடி. मृत्यु जो है लुप्त हो जाएगा। எல்லாம் சொல்லுவோம் மரணத்தை காணாதபடி. मृत्यु जो लुप्त हो जाएगा। எல்லாம் சொல்லுமா மரணத்தை காணாதபடி. मृत्यु जो है लुप्त हो जाएगा।
தேவன் உங்களை பார்த்துக் கொள்வார். परमेश्वर आपका देखभाल करेंगे। அதற்காக சிலுவையிலே பரிகாரம் செய்து விட்டார். इसीलिए वो क्रूस पर आपके लिए बहाया लहू, அதற்காக ரத்தத்தை சிந்தி விட்டார். वो हमारे लहू बहाया, அதற்காக மீட்பை உண்டு பண்ணிவிட்டார். वो हमारे लिए इतना दुख उठाया। இந்த பழைய ஏற்பாட்டு மனுஷனே இந்த மரணத்தை காணாதபடி வாழ முடியும்னா நம்மளை எல்லாம் இயேசுவின் மூலமாக மீட்கப்பட்டவர்கள் நிச்சயமாக நம் வாழ முடியும். क्योंकि पुराने नियम में जो मृत्यु नहीं हुआ जो मनुष्य है, लेकिन நீங்கள் आज வாழ்வீர்கள், हमारे जीवन में நீங்கள் செழித்திருப்பீர்கள். आप एक समृद्धि में रहेंगे, நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். आप बढ़ोतरी में रहेंगे। உங்களுடைய மரித்த நிலைமை எல்லாம் உயிர்த்தத வல்லமையினாலே நிரப்பப்பட்டு எல்லாம் உயிரோடு எழும்பும். आपका जो मरा हुआ जो भी स्थिति है वो फिर से जी उठेंगे दोबारा। வாழ்க்கையில மரித்த நிலைமை இருக்குதா? अगर आपका जीवन में कुछ मृत्यु के समान है तो भी, குடும்பத்துல மரித்த நிலைமை இருக்குதா? अगर परिवार में कोई मृत्यु के समान है भी तो, வேலையில மரித்த நிலைமை இருக்குதா? अगर कोई काम में भी कोई परेशानी हो तो, வியாபாரத்துல மரித்த நிலைமை இருக்கா? अगर व्यापार में भी कोई अगर முக்கியமா ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்த நிலைமை இருக்குதா? कोई अगर जीवन में इस प्रकार भी हो तो, எல்லாம் மரித்த நிலைமைகளும் सारे मरे हुए की स्थिति में भी இயேசுவின் உயிர்த்தது மூலமாக यीशु के जीवित उठने के समान உங்கள் வாழ்க்கையில எல்லாம் உயிரடையட்டும் என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. आपके जीवन में सारे दोबारा जी उठ खड़े होंगे यीशु मसीह के नाम குடும்பத்தில் से। சமாதானத்தை குலைக்கிற எல்லா சத்ருவின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து கொள்கிறேன். और परिवार की जो भी शैतान है, शैतान की आत्मा यीशु मसीह के नाम से हम उसको குடும்பத்தில் बना- சமாதானம் உண்டாகும். परिवार में समाधान आएगा, குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். உங்கள் और வாழ்க்கையில परिवार में खुशी और आनंद आएगा। குடும்பத்தில் சண்டை உண்டாகாது. परिवार में कोई भी झगड़ा नहीं होगा, உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். आपका जीवन अच्छा रहेगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அவருடைய உயிர்த்தத வல்லமை இதெல்லாம் செய்யும். उसका உயிர்த்தத வல்லமை उसका जी उठने का सामर्थ से ही सब कुछ होगा। இதெல்லாம் நமக்கு செய்யும். यही जो है, இந்த வசனத்தை பார்த்தோம் பாருங்க, 11:5 பார்த்தோம். ये जो वचन हमने देखा, இது அவர் வாழ்ந்தாரான்னு சொல்லிட்டு ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு நாம் போவோம், பார்க்கலாம். हम आदि पुस्तक में जाकर देखेंगे ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் और उसका 8 अध्याय, उत्पत्ति उसका 8 अध्याय 5ஆம் அதிகாரம் 21-23 வசனம், 21-23, और एक 5 chapter 21-23 நான் வாசிக்கிறேன், புஸ்தகம் எல்லாரும் பாருங்க. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசெலவாய் பெற்றான். ஏனோக்கு மெத்துசெலவாய் பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்து குமாரனையும் குமாரத்தைகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். और उत्पत्ति उसका 5 अध्याय 21 लेकर 23 तो कहता है यहाँ पे, जब हानोक 65 वर्ष का हुआ तब उसने मेतुसेहल का जन्म हुआ। मेतुसेहल के जन्म के पश्चात उन हानोक 300 वर्ष तक परमेश्वर के साथ साथ चलता रहा और उसके और भी बेटियां उत्पन्न हुई। इस प्रकार हानोक की कुल आयु 365 वर्ष की हुआ। எத்தனை வருஷம் வாழ்ந்தான் அவன்? उसने कितना साल जिया? 23 சொல்லுது பாருங்க, 365 வருஷம். यहाँ पे कहता है 365 वर्ष। 305 வருஷம். यहाँ पे 365 வருஷம் यहाँ पे कहता है 365 वर्ष வாழ்ந்தானா. उसने जिया। இததான் எபிரேயர் சொல்றாரு பாருங்க. यहाँ पे इस प्रकार कहता है நீங்க வாழ்வீங்க. आप भी 300 साल जिएंगे। எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஏனோக்குக்கு நடந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் உங்களை வாழ வைப்பார். हानोक के जीवन के समान भी परमेश्वर आपके जीवन में जीवित रखेंगे। பழைய ஏற்பாட்டில் இருக்க மக்களே வாழ முடியும்னா और पुराने नियम का जो लोग है उस प्रकार जिया, புதிய ஏற்பாட்டில் இருக்க நம்மை தேவன் வாழ வைப்பார். और नया नियम में आज भी हमें रखेगा जीवित रखेगा। இதுதான் இளமை ஜீவன் உயிர்த்தெழுதல். क्योंकि वो सामर्थ का जीवन जी उठा है। எல்லா சொல்லுமா, இளமை ஜீவன் आप सब कहे, உயிர்த்தெழுதல். आप कहिए सब, जवानी, जीवन और जी उठना। இந்த வார்த்தை போல தேவன் உங்களை நிச்சயமாக மாற்றுவார். ये वचन के द्वारा परमेश्वर जरूर बदलाव लाएंगे। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலவெல்ல कितना लोग विश्वास करते हैं? आज की விசுவாசிக்கிறீங்களா? सुबह
आप विश्वास करते हैं உங்கள் வியாதிகளை எல்லாம் தேவன் இப்பொழுதே சுகப்படுத்துகிறார். क्योंकि आपकी बीमारी को अभी से परमेश्वर चांगाई कर रहे हैं। ஒருவேளை உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கலாம், हो सकता है किसी का हृदय का இல்ல கிட்னி समस्या हो, ப்ராப்ளமா இருக்கலாம், या फिर किडनी का समस्या हो सकता है, இல்ல தலைவலி ப்ராப்ளமா இருக்கலாம், या फिर किसी को सिर दर्द का இல்ல समस्या हो, இடுப்பு வலி ப்ராப்ளமா இருக்கலாம், या फिर कोई और एक समस्या இல்ல हो, கால் வலி ப்ராப்ளமா இருக்கலாம், या फिर कोई दर्द का भी समस्या இல்ல हो, மூட்டு வலி ப்ராப்ளமா இருக்கலாம், या फिर घुटने में किसी को दर्द हो, எந்த ப்ராப்ளமா இருக்கலாம். कोई भी समस्या हो सकता है। ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுடைய எல்லா வழிகளையும் மாற்றுவார். लेकिन आज परमेश्वर आपके सारे दुखों को बदल देंगे, அதுக்கான புதிய உறுப்பை உங்களுக்காக உண்டு பண்ணி தருவார். आपके लिए नया एक रास्ता खोलेगा परमेश्वर। ஹார்ட் ப்ராப்ளமா புதிய ஹார்ட் அவர் வைப்பார் பாருங்க. अगर हृदय का समस्या तो नया हृदय देगा परमेश्वर। கிட்னி ப்ராப்ளமா புதிய கிட்னியை வைப்பார். अगर किसी का किडनी में समस्या हो तो नया किडनी देगा ஏனென்றால் परमेश्वर। தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் சிலுவையில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर आपके लिए सब कुछ करने के लिए तैयार है। அதற்கு எக்ஸாம்பிள்னா ஒரு கார் இருக்குன்னா அதுக்கு காருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வைப்பாங்க பாருங்க. கார் जैसे कार के लिए एक उसका एक सामान होता है, छोटा छोटा ஏதாவது सामान। ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு புதுசு வாங்கிக்கலாம். अगर कोई खराब हो जाता तो नया लेके लगाते हैं। தேவன் நம்மை உண்டாக்கின போதே परमेश्वर आपको बनाने वाला, தேவன் நம்மை உண்டாக்கின போதே परमेश्वर हमें बनाते समय, நமக்கு எல்லா தேவைகளையும் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் பாருங்க. क्योंकि हमें हर एक जो आवश्यकता है वो स्वर्ग में से हमको என்ன बना के ப்ராப்ளம் दिया। உங்களுக்கு? आपको जो भी समस्या हो, கிட்னி ப்ராப்ளமா, चाहे किडनी समस्या ஹார்ட் हो, ப்ராப்ளமா, चाहे हृदय की समस्या அந்த हो, ஹார்ட்டையும் அந்த கிட்னியும் உங்களுக்காக கொண்டு வருவார். क्योंकि वो हार्ट हो या फिर कोई किडनी हो, वो परमेश्वर जरूर எத்தனை பேர் இந்த காலையில இதை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग आज के सुबह विश्वास करते हैं? இதெல்லாம் என்னுடைய வார்த்தை கிடையாது, ये हमारे जीवन नहीं है, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. क्योंकि ये परमेश्वर का वचन है। நீங்கள் விசுவாசிக்கும் போது आप विश्वास करते समय உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். ये आपके लिए 100% நடக்கும். 100% पूरा होगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த कितने लोग காலையில विश्वास करते हैं आज के? விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हैं? எல்லா வழிகளையும் அவர் மாற்றுவார். सारे कुछ आपके लिए बदल देंगे, எல்லா வேதனைகளையும் அவர் மாற்றுவார். सारे दुखों को बदल देंगे। வருத்தம் பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். மத்தேயு 11:20. हे सो बोझ से दबे हुए लोग तो मेरे पास आओ और मैं तुम्हारा बोझ को उठाऊंगा, अपने ऊपर लूंगा करके எல்லா வருத்தத்தையும் அவர் எடுத்து போடுவார் பாருங்க. वो सारे बोझ को अपने ऊपर उठा लेगा, எல்லா பாரத்தையும் அவர் எடுத்து போடுவார். सारे जो बोझ को अपने ऊपर दुख को எதுக்கு ले உங்களுக்கு लेगा। சபை கொண்டு வராரு? इसीलिए आपको कलीसिया लेके आते हैं, உங்களை இளைப்பாறுதலோ வாழுக்கு தான் சபை கொண்டு வராரு. आपको अच्छे से विश्राम देने के लिए ही आपको लेके आते உங்கள் வாழ்க்கையில இளைப்பாறுதல் உண்டாகும். हैं। आपको विश्राम का आपके लिए विश्राम के लिए ही बनाया है। ஆமென். आमीन। நம் ரோமர் 8ஆம் அதிகாரம் போவோம். ரோமர் 8 रोमियो उसका 8 अध्याय हम देखेंगे। இன்னும் ஆதாரமாக பார்ப்போம், இன்னும் ஆழமாக பார்ப்போம். ரோமர் 8 रोमियो उसका 8 अध्याय எட்டாம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். 8 का 11 पढ़ेंगे। அன்றியும் இயேசுவை மரித்தெழுந்த எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமா என்றால், கிறிஸ்துவை மரித்தெழுந்த எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். यहाँ पे 11 में कहता है, यदि उसी का आत्मा जिसने यीशु को मरे हुए में से जिलाया तुम में बसा हुआ है, तो जिससे मसीह को मरे हुए में से जिलाया वह तुम्हारे नश्वर देह को भी अपने आत्मा के द्वारा जो तुम्हें बसा हुआ है जिलाएगा। இந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. यहाँ वचन क्या कहता है? இயேசுவை மரித்தெழுந்த எழுப்பின ஆவியானவர், और यीशु को मरे हुए में से जिलाया जो परमेश्वर, இயேசுவை ஆவியானவர் எழுப்பினார் பாருங்க. और जो पवित्र आत्मा जो परमेश्वर है उसने यीशु को அதே जिलाया, ஆவியானவர் உங்களுக்குள்ளாக உயிர்த்தது மூலமாக இருக்கிறார். और वही परमेश्वर जो है आपके जीवन में भी है। அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது वो जो परमेश्वर आपके अंदर में होते समय உங்கள் சரீரம் சாவுக்கு நேரா போய் கொண்டு இருக்குது. आपका शरीर को क्या श्राप की ओर लेके जाएगा?
பாவத்தின் மூலமாக அப்படி ஆயிடுச்சு பாருங்க. பாவத்தின் மூலமாக आपका जो पाप के द्वारा சாவுக்கு எதுவாக சாவு தெரியாது. जो पाप के द्वारा जो शरीर मूर्ति की ओर जा रहा है, போய் கொண்டு இருக்குது. वो जो जा रहा है, ஆனா அந்த சாவுக்கு எதுவான சரீரங்களையும் யார் உயிர்ப்பிப்பார்? பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். लेकिन वो जो मृत्यु की ओर जा रहा जो शरीर है उसको पवित्र आत्मा जो है आपको फिर அந்த जिलाएगा। உயிர்த்தத வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்வதனால वो जो जीवित जो है वो आपका ऊपर जो है वो मसीह है। நீங்கள் இளமையாக இருப்பீர்கள். இளமை. आप जवान रहेंगे, நீங்கள் ஜீவனாக आप இருப்பீர்கள். जीवित रहेंगे உங்களுக்குள்ள உயிர்த்தத வல்லமை கிரியை செய்யும். और आपके अंदर में वो जीवित जो है कार्य करेगा। எந்த ஆவி? कौन सा सामर्थ? இயேசுவை உயிர்ப்பித்த ஆவி. क्योंकि यीशु को जो जीवित उठाने वाला எல்லா जो சொல்லுமா இயேசுவை सामर्थ- यीशु உயிர்ப்பித்த ஆவி आप सब என்னையும் உயிர்ப்பிக்கும். यीशु को जिलाने वाला जो सामर्थ எல்லாம் போலோ और मुझे भी जिलाएगा। எல்லா சொல்லுமா இயேசுவை உயிர்ப்பித்த ஆவியானவர் என்னையும் உயிர்ப்பிப்பார். यीशु को जिलाने वाला जो परमेश्वर मुझे भी जिलाएगा। ஏதோ வியாதியை மட்டும் அவர் மாற்ற மாட்டாரு. सिर्फ बीमारी को ही नहीं, உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் மரித்த நிலைமையா இருக்குது? आप மரித்த நிலைமை आपका जीवन में जो जो भी मरा हुआ है எல்லா காரியத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார். वो सारे कार्य को वो जीवित उठाएगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? உயிர்ப்பிப்பார். वो जीवित उठाएगा। உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார். आपका जीवन को वो जीवित உங்கள் குடும்பத்தை உயிர்ப்பிப்பார். आपका परिवार को वो जीवित उठाएगा। உங்கள் வேலையை உயிர்ப்பிப்பார். आपका काम में एक नया जीवन मिलेगा। எல்லா காரியத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார். हर एक कार्य में आपको नया जीवन मिलेगा। ஏனென்றால் உயிர்த்தத வல்லமை உங்கள் சரீரங்களில் கிரியை செய்கிறது. क्योंकि वो शरीर में जी उठने वाला परमेश्वर आपके जीवन में भी कार्य करता है। இன்றைக்கு எல்லா மரித்த நிலமும் இயேசு நாமத்தினாலே மாறுவதாக ஆண்டவரே. सारे मरे हुए जो स्थिति है सारे यीशु मसीह के नाम से सब कुछ எல்லா बदल जाएगा। காரியங்களும் உயிரோடு எழும்பட்டும் ஆண்டவரே. सारे कार्य जो है जीवित हो जाएंगे ஆண்டவரே சுகம் உயிரோடு எழும்பட்டும். और परमेश्वर की छंगाई भी हो जाएगी। ஆண்டவரே பண காரியத்தை ஆண்டவரே செத்த நிலைமையில இருந்தாங்களா அந்த பண காரியங்களாம் மாறி ஆண்டவரே பண திரட்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. क्योंकि वो सारे पैसे की समस्या हो जो मरे हुए स्थिति हो यीशु परमेश्वर वो सारे कुछ आज जीवित करेंगे। ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம் இல்லையா அந்த குடும்பத்தில் சமாதானத்தை தந்து நீர் உயிர்ப்பிப்பீரார். और परिवार में अगर समाधान नहीं है तो आज परिवार में समाधान को लेके आएंगे। ஆண்டவரே எல்லா வாழ்க்கையிலும் உம்முடைய உயிர்த்தத வல்லமை கிரியை செய்யட்டும். और सारे जीवन में जो हर एक प्रकार के कार्य को करेंगे। எத்தனை பேர் இந்த காலையில நம்புறீங்க அந்த வார்த்தையை? आज की सुबह के दिन लोग विश्वास करते हैं इस உங்கள் वचन। வாழ்க்கையில உயிர்த்தத வல்லமை கிரியை செய்யும். आपके जीवन में एक नया जीवित उत्पन्न होगा। இது வரைக்கும் உங்களுக்கு புரிந்துதா? आप इस वक्त आप समझ रहे हैं? எத்தனை பேர் இந்த காலையில புரிந்துது? कितना लोग समझ पा रहे हैं? உங்கள் வாழ்க்கையில இளமை ஜீவன் உயிர்த்தத கிரியை செய்யும். क्योंकि आपके जीवन में एक नया जीवन उत्पन्न हो रहा है। யோவான் 11:22 வாசிப்போம். यूहन्ना இன்னும் ஆழமாக किताब பார்க்கலாம். देखेंगे। யோவான் 11:22 यूहन्ना उसका 11 अध्याय 22 वचन। பதினொன்று 22 இது என்ன கதைனா यहाँ पे क्या कह रहा है? லாசர் என்ற மனுஷன் செத்து போயிட்டாரு. यहाँ पे लाजर करके व्यक्ति जो है यहाँ पे मृत्यु हो गया है இயேசு அவரை எழுப்ப போறாரு பாருங்க. और यीशु उसको उठाने जा रहे हैं எழுப்பும் போது வார்த்தைகளை சொல்றாரு பாருங்க. और उठाते समय वहाँ पे मार्ता करके वहाँ पे कह रही है, அந்த உயிர்த்ததை பத்தி பேசுறாரு. वहाँ पे जीवित के बारे में बात कर रहा है। எப்படி நம்முடைய வாழ்க்கையும் இயேசு உயிர்த்தல் வைப்பாருன்னு कैसे हमारे जीवन में यीशु जी उठाएंगे அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். वो ही हम यहाँ पे देखने जा रहे हैं। நான் வாசிக்கிறேன். हम पढ़ेंगे। இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால், இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மாத்தாள்,
உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளே அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். यहाँ पे 22-23 में कहता है, और अभी मैं जानता हूँ कि जो कुछ तू परमेश्वर से मांगेगा परमेश्वर तुझे देगा। यीशु ने उनसे कहा, तेरा भाई जी उठेगा। मार्था ने उससे कहा, मैं जानता हूँ कि अंतिम दिनों में पुनरुत्थान के समय वह जी उठेगा। இங்க இயேசு சொல்றாரு, वहाँ पे यीशु कहते हैं, நீ விசுவாசிக்கிறியாமா அப்படின்னு கேட்கிறாரு. तू विश्वास करती है क्या करके என்ன पूछ रहे? விசுவாசிக்கிறான்னு கேட்கிறாருன்னா, क्या विश्वास करते कर पूछ रहे तो? லாசர் இப்போ உயிரோடு எழும்புவான்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறான்னு கேட்கிறாரு. और लाजर अभी जी उठेगा करके उसको विश्वास करके क्या करे पूछ। ஆனா அந்த மார்த்தாள் என்ன சொல்றாங்க பாருங்க, लेकिन मार्था यहाँ पे क्या कह रही है? ஆண்டவரே நான் கடைசி நாள்ல அவர் உயிரோடு எழும்புவான்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். हाँ, मैं अंतिम दिनों में वो पुनरुत्थान के समय में जी उठेगा करके मैं विश्वास करता हूँ। இத பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, ये देख के कैसा है? அநேக கிறிஸ்தவ மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க பாருங்க. बहुत सारे मसीह लोग ऐसा सोचते हैं, மேல போயிட்டு அங்கதான் மரணம் கிடையாது, அங்கதான் வியாதி கிடையாது, அங்கதான் தண்ணீர் கிடையாது, இங்க வியாதி தான், இங்க வேதனை தான், இங்க மரணம் தான், இங்க கண்ணீர் தான் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. और ऊपर जाने के बाद वहाँ पे बीमारी मृत्यु और वहाँ पे कोई समस्या नहीं है, इस प्रकार सोचते हैं। और यहाँ पे रहते ही मसीह लोग जब बीमारी और समस्या मृत्यु तो होगा करके समझते हैं। அந்த காலத்திலே பாருங்க விசுவாசிக்காம தான் இருக்கிறாங்க சில பேர்லாம். और उस समय भी इस प्रकार थे कुछ विश्वासी, இந்த காலத்துல அப்படி இருக்கிறாங்க. और आज के समय में भी इस प्रकार। ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, लेकिन यीशु क्या कहते हैं? நீ விசுவாசித்தா அவன் இப்போது உயிரோடு எழும்புவான்னு சொல்றாரு. अगर तू विश्वास करेगा तो अभी जी उठेगा करके कहते हैं। ஏன்னா லாசருக்கு ரொம்ப 60 வயசு 70 வயசு 80 வயசு 100 வயசுலாம் கிடையாது. और लाजर जो कोई 80, 90 या 100 साल का कोई बंदा சின்ன नहीं था। வயசுல செத்து போயிட்டாரு. वो एक छोटा उम्र में ही उसका मृत्यु हो गया। சின்ன வயசுல சாவுது தேவனுடைய சித்தமா? क्या छोटे उम्र में मृत्यु या परमेश्वर चाहते हैं? நீங்க சொல்லுங்க, சின்ன வயசுல யாரா செத்து போனா தேவனுடைய சித்தமா அது? और कोई भी छोटा उम्र में अगर मरना चाहते हैं? சின்ன வயசுல செத்து போவது தேவனுடைய சித்தம் கிடையாது. अगर छोटे उम्र में कोई मर जाए परमेश्वर का इच्छा नहीं है। நாம் எல்லாரும் 120 வயசு வரைக்கும் வாழ்றதுதான் தேவனுடைய சித்தம். क्योंकि हर कोई 120 साल तक जिए इस संसार में, ये परमेश्वर का அதுவும் इच्छा எப்படி है। வாழணும்? इसलिए वो कैसे இளமையாக வாழணும். अच्छा இளமை जवान के साथ आप जीना है ஜீவனாக வாழணும். और जीवित रहना है, அவர் உயிர்த்தத வல்லமையினால வாழணும். और उसका सामर्थ्य के साथ बढ़ना है। எத்தனை பேர் இந்த காலவெளியில அதை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग आज के सुबह विश्वास करते हैं? அப்புறம் சொல்லிட்டு உயிர்த்தெழுந்தான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. और यहाँ पे जीवित उठेगा करके वहाँ पूछ रहा है। அந்த உயிர்த்தெழுந்த அர்த்தம்னா இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாக உயிர்த்ததை பற்றி பேசுறாரு பாருங்க. और यीशु जो मरने से पहले यहाँ पे पुनरुत्थान के बारे में बात कर रहे हैं। ஏனோக்கு கிட்ட பார்த்தோம். ஏனோக்கு और हनक के बारे में हमने देखा, ஆதியாகமத்திலே உயிர்த்ததை பத்தி வருது. और उत्पत्ति के किताब में वहाँ पे हमने देखा उसको। அதே போல புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கும் போது உயிர்த்ததை பத்தி இயேசு பேசுறாரு பாருங்க. और पुराने नियम में हम जब देखते हैं तो यहाँ पे जीवित के बारे में यीशु बात कर रहे हैं। இயேசு என்ன சொல்றாருன்னா, यीशु क्या कहते हैं? நான் மரணத்தை வெறுக்கிறேன், मैं मृत्यु को हरा दूंगा, நான் வியாதியை வெறுக்கிறேன், मैं बीमारी को हरा दूंगा। நீயும் மரணத்தை வெறுக்கணும், आप भी जो मृत्यु को नफरत करना है, நீயும் வியாதியை வெறுக்கணும். आप भी बीमारी को नफरत करना எத்தனை है। பேர் இந்த காலவேளை அதை நம்புறீங்க? आज के सुबह के दिनों में विश्वास करते हैं। இயேசு அதை தான் லைக் பண்றார். यही जो यीशु चाहते हैं, இயேசு அதை தான் விரும்புகிறார். यीशु वही जो है चाहते हैं। அதே போல 25 வாசியும் பாருங்க. हम 25 पढ़ेंगे। இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிறப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். और 25 में कहता है, यीशु ने उनसे कहा, पुनरुत्थान और जीवित मैं हूँ, जो कोई मुझ पर विश्वास करता है यदि मर भी जाए तभी जिएगा। அதுக்கப்புறம் 27 பாருங்க. उसके बाद हम देखते हैं आगे। 27 இன்னும் அவளுக்கு புரியல மார்த்தாளுக்கு. और 27 में भी उसको समझ में नहीं आता है। திரும்ப சொல்றாங்க பாருங்க அவங்க. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவர் தேவகுமாரனாகி கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். यहाँ पे 26 में भी कहता है, और जो कोई
जीवित है और मुझ पर विश्वास करता है वह अनंत काल तक ना मर गया। क्या तू इस बात पर विश्वास करती है? அவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, और यीशु यहाँ पे क्या कहता है? நீ விசுவாசிக்கிறியாமா, இப்போ எழுந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. और अगर तू विश्वास करती है तो क्या उसको उठाएंगे क्या करके कहता है। ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, लेकिन उन्होंने क्या कहा? ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், मैं विश्वास करता நீ हूँ, ஜீவனுடைய கிறிஸ்துன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. मैं विश्वास करता हूँ कि तू जीवित कर सकता है। அப்ப கூட அவங்களுக்கு விசுவாசம் வரல பாருங்க. लेकिन फिर भी उनको विश्वास नहीं आया இயேசு உயிரோடு அவனை எழுப்பான்னு சொல்லிட்டு விசுவாசமே வரல. और यीशु उनको जीवित करेगा करके उनको विश्वास नहीं आ रहा है। இன்றைக்கு நமக்கு என்ன பிரச்சனை? आज हमें क्या समस्या है? நமக்கு விசுவாசம் தான் பிரச்சனையா இருக்குது பாருங்க. हमें विश्वास की समस्या है, விசுவாசம் சில நேரங்கள்ல நம்மளுக்கு வர மாட்டுது. क्योंकि विश्वास नहीं होने के समय हमें नहीं आता है। சூழ்நிலையை பார்க்கும்போது, और हम स्थितियों को देखते समय, உலகத்தை பார்க்கும்போது, संसार को देखते समय, குடும்பத்தை பார்க்கும்போது, परिवार को देखते समय வேலையை பார்க்கும்போது, और काम को देखते समय எதை பார்க்கும்போது, சூழ்நிலையை பார்க்கும்போது விசுவாசம் வர மாட்டுது. हमें ये सारी परिस्थिति को देखते समय हमें विश्वास नहीं आता है। ஆனா தேவன் சொல்கிறார், लेकिन परमेश्वर कहते हैं விசுவாசித்தால் अगर विश्वास करोगे तो தேவனுடைய परमेश्वर की மகிமையை महिमा को காண்பாய். आप देख पाओगे। எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசித்தால் अगर विश्वास करोगे तो தேவனுடைய परमेश्वर की மகிமையை महिमा को நான் காண்பேன். मैं देख पाओगे। எல்லாம் சொல்லுமா, விசுவாசித்தால் अगर विश्वास करोगे तो தேவனுடைய परमेश्वर की மகிமையை महिमा को நான் காண்பேன். मैं देख पाओगे। நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். आप जरूर देख पाएंगे விசுவாசிங்க, अगर आप विश्वास ஆழமாக தேவனை விசுவாசிங்க, आप विश्वास करें, 100% விசுவாசிங்க. पूरे 100% विश्वास करें। ஆபிரகாம் அப்படிதான் விசுவாசித்தான். अब्राहम इस प्रकार विश्वास किया தேவன் அவனை அழைத்து और परमेश्वर की संगति அவனை में கொண்டு வரார் பாருங்க. वो अपना लेके आ रहा है। அவன் விசுவாசித்து वो विश्वास करके ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டான். उसने एक संतान प्राप्त किया। ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம். हो सकता है कि आप बिना संतान में हो। இன்றைக்கு விசுவாசிங்க, आज विश्वास करें, விசுவாசிங்க. आप विश्वास அந்த करें। மரித்த நிலைமை மாறி वो जो मृत्यु को बदल के உயிரோடு இருக்கிற ஆவியானவர் वो जो जीवित रहने वाला जो सामर्थ உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். वो आपको संतान के रूप में प्राप्त करने के எத்தனை लिए பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते உங்களுக்கு हैं? குழந்தை பாக்கியத்தை தருவார். और वो संतान को देगा। உங்களுக்கு என்னென்ன தேவையோ आपको क्या क्या आवश्यकता है அவர் பரம பிதா அறிந்திருக்கிறார். वो सब कुछ आपके लिए रखा है। கவலைப்படாதிருங்கள். आप कोई भी आप डरिए मत, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. आप भय मत खाइए। பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, आप बगल में देख के बोलिए आप घबराइए मत, பயப்படாதீங்க. आप मत डरिए, அவர் பார்த்து கொள்வார். वो आपको देख के आएगा। இந்த வார்த்தையை தான் நான் ஒவ்வொரு பாஸ்டர் மீட்டிங்கும் நான் சொல்லுவேன். ये जो वचन को मैं एक एक सभा में कहता ஏன்னா हूँ। பாஸ்டர் மீட்டிங்க்கு வரும்போதே அவங்க வருவாங்க பாருங்க, பாஸ்டர்ஸ்லாம் வருவாங்க. और पास्टर मीटिंग में पास्टर लोग आते हैं। ஊழியம் எப்படி போகும், और सेवकाई कैसे होगा, ஊழியம் இது நடக்குமா, ஊழியம் நடக்குமா நன்றாக, और सेवकाई होगा या नहीं होगा, என்னுடைய ஊழியத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் हम सेवकाई के लिए किस लिए खड़ा है, என்ற பயத்தோட தான் பாஸ்டர்ஸ் மீட்டிங் வருவாங்க. इस प्रकार भय के साथ पासवान मीटिंग में ஆனா आते இந்த हैं। வார்த்தையை சொல்லும்போது लेकिन ये वचन कहते समय எல்லா கவலையும் எல்லா பயங்களும் நீங்கும் பாருங்க. सारे भय और सारे परेशानी जो है दूर हो जाएगी। இயேசு தான் சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள், आप यीशु कहता है आप डरिए मत, பயப்படாதிருங்கள். आप भय मत कर खाइए। எல்லா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, अगर बगल में देख के बोलिए பயப்படாதீங்க. डरिए मत। இயேசு यीशु உங்களை பார்த்துக் கொள்வார். यीशु आपको देखभाल करेगा। எல்லா சும்மா இயேசு என்னை பார்த்துக் கொள்வார், यीशु ही मेरा बदल देगा, இயேசு என்னை பார்த்துக் கொள்வார். यीशु मेरा देखभाल करेगा। விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हैं? விசுவாசிங்க. आप विश्वास करें। விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். विश्वास के द्वारा ही संपूर्ण पूरा होगा। விசுவாசத்தினால் தான் நாம் பிழைக்க முடியும். हम विश्वास के द्वारा प्राप्त कर सकते हैं। விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது பாருங்க. अगर विश्वास नहीं तो कुछ भी नहीं होगा। விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். आप विश्वास के द्वारा ही कर सकते விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். हैं। और विश्वास के द्वारा आप धार्मिक जन होंगे। தேவன் கிட்ட கேட்கணும். हम परमेश्वर को देख पाएंगे। ஜெபிக்கும் போது हम जब प्रार्थना करते हैं, ஒருத்தர் வந்து சொல்றாரு பாருங்க ஜெபத்துல, एक जन आके प्रार्थना में कहते हैं என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும்.
मेरा अविश्वास को हटना है करके प्रार्थना कर रहे हैं। எல்லாம் சொல்லுமா என்னுடைய நான் சொல்றது சொல்ல என்னுடைய मेरे அவிவிசுவாசம் जो अविश्वास है நீங்கும்படி இயேசுவே உதவி செய்யுமானவர் मेरा अविश्वास को हटा के मेरे लिए कार्य करे। எல்லாம் திரும்ப சொல்லும் என்னுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் मेरे अविश्वास को देख के मेरे जीवन में कार्य कर। எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வார்த்தையை? कितने लोग कहते हैं इस वचन को? உங்களுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி ஒவ்வொரு நாளும் கேளுங்க அதை. आपका जो अविश्वास को जो एक एक दिन जो है आप कहिए, தேவன் உங்களை விசுவாசத்தினால் நிரப்புவார். परमेश्वर का विश्वास आपको देगा, நிரப்புவார். आपका परमेश्वर ऊपर उतरेगा आपका। 28 வாசிப்போம். हम 28 पढ़ेंगे। இவைகளை சொன்ன பின்பு அவன் போய் தன் சகோதரனாகிய மரியாளை ரகசியமாக அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மாத்தாள் தம்மை சந்தித்த இடத்தில் இருந்தார். 28-29 और 28-29 में कहता है, यह कहकर वह चली गई और अपनी बहन मरियम को बुलाकर चुपके से कहा, गुरु यही है और तुझे बुलाता है। यह सुनते ही वह तुरंत उठकर उसके पास आई। இதில் 43 வாசிப்போம். 43 और 43 पढ़ेंगे। இவைகளை சொன்ன பின்பு லாசரவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். और 43 में कहता है, यह कहकर उसने बड़े शब्द से पुकारा, हे लाजर निकल आ। அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையினால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்கள் நோக்கி, இவனை கட்டவழ்த்து விடுங்கள் என்றார். और 44 में, जो मर गया था वह कफन से हाथ पांव बंधे हुए निकल आया और उसने कहा मुझे अंगूछे से लिपटा हुआ था। यीशु ने उसे कहा, उसे खोल दो और जाने दो। 45 சொல்லுது பாருங்க. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்த இயேசு செய்தவைகளை கண்டவர்களாக யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் என்ன இருக்கு எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் படிங்க, நீங்க படிங்க, தமிழ் ஆட்கள்லாம் படிங்க, எல்லாம் படிங்க. லாஸ்ட்ல என்ன வசனம் போட்டிருக்குது? 45 में सब लोग पढ़िए। யாருக்கும் தெரியலையா? 45 45 லாஸ்ட்ல पढ़िए। என்ன போட்டிருக்குது? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. விசுவாசம் உள்ளவர் ஆனார்கள். எல்லாம் சும்மா விசுவாசம் உள்ளவர் ஆனார்கள். 45 में कहता है, तब जो यहूदी मरियम के पास आए थे और उसका यह काम देखा था, उनमें से बहुतों ने उस पर विश्वास किया। விசுவாசம் வந்துச்சு பாருங்க. இங்க यहाँ पे दोबारा विश्वास के बारे में कहता है। லாசரு இப்போ உயிரோடு எழும்பிட்டார். और लाजर को वहां पे जिलाया, உயிரோடு எழும்பிட்டார். और उसको जीवित उठाया। எப்படி எழும்பினார்? कैसे उठाया? இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார். यीशु उसको जिंदा कर दिया। அப்போ உயிர் தெழுறது ரொம்ப முக்கியமான காரியம். इसलिए जी उठना बहुत मुख्य कार्य है। நம் சின்ன வயசுல சாவது தேவனுடைய சித்தம் அல்ல. हम छोटे से उम्र में हम मर जाए, ये परमेश्वर की इच्छा ஏனோக்கு नहीं है। எப்படி 300 வயசு வரைக்கும் மரணத்தை காணாதபடி இருந்தானோ, अनोक जैसे बिना मरे 300 साल तक उसने जिया, நாமும் அதே போல மரணத்தை காணாதபடி தேவன் உங்களை வைப்பார். इसीलिए हम भी बिना मरे हुए परमेश्वर के साथ हमें जीना है। உங்கள் வாழ்க்கையில இளமை, ஜீவன், உயிர்த்தெழுதல் உண்டாகும். आपका जीवन में जवानी और जीवन और जी उठने का सामर्थ्य रहना है। உண்டாகுமா? விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हैं? எல்லாம் நான் சொல்றது சொல்லிட்டு நம் பிரசங்கத்தை முடிப்போம். हम எல்லாம் சொல்லு. सब कुछ कहने के बाद हम खत्म करने चाहेंगे। அடுத்த பிரசங்கம் வேற இருக்குது. और एक प्रचार है, இன்னும் நிறைய வசனம்லாம் இருக்குது.
और एक वचन भी है, ஆனா அதெல்லாம் வந்து நம்ம டைம் இருந்தா அப்புறமா பார்ப்போம். हम समय के साथ आगे देखेंगे। ஏன்னா வசனம் படிக்க படிக்க வசனத்தை வாசிக்க வாசிக்க ஒரு புதிய ஜீவன் உண்டாகும். क्योंकि हम वचन और पढ़ते पढ़ते हमें नया जीवन हमारे लिए। எல்லாம் சொல்லுமா, நான் இளமையாக இருப்பேன். अब सब बोले मैं जीवित जवान रहूंगा। எல்லாம் சத்தமா, இந்திக்காரெல்லாம் சத்தமா சொல்லுங்க. हिंदी में भी आप बोलिए मैं जवान रहूंगा நான் ஜீவனாக இருப்பேன். और मैं जीवित रहूंगा நான் உயிர்த்ததமாக இருப்பேன். और पुनरुत्थान के साथ रहूंगा। எத்தனை பேர் இந்த காலையில இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग आज की सुबह इस இந்த वचन को வார்த்தையை विश्वास- அப்படியே அறிக்கை செய்யுங்க. वचन इस प्रकार कार्य करेंगे। தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर का आशीर्वाद। கரங்கள் தட்டி இயேசுக்கு மகிமை செலுத்துவோம். हम ताली बजा के यीशु को महिमा करेंगे। கடைசியாக அவர் சொன்னார்,